விராட் கோலி கிட்ட நிறைய கப் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்கு, அண்டர் 19 வேர்ல்ட் கப் அவர் கேப்டன்ஸில் வின் பண்ணாரு, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 அந்த மாதிரி ஏகப்பட்ட கப் இருக்கு. பட் இந்த ஐபிஎல் கப் மட்டும் இல்லை. விராட் கோலி சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து கப்பெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி ப்ரைஸ் கேஷ் எல்லாம் முக்கியம் இல்லை, என்னோட லாயல் எப்போவுமே ஆர்சிபிக்கு மட்டும்தான் இருக்கும். நான் ஆர்சிபிக்காக எல்லாமே கொடுத்தேன், என்னோட யூத்தை கொடுத்தேன், என்னோட ப்ரைம் டைமை கொடுத்தேன், இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன். நான் இந்த ஐபிஎல் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட என்னோட கடைசி மேட்ச் நான் ஆர்சிபியில் மட்டும்தான் ஆடி இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்சிபிக்கு ஒரு லாயலாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி இன் அ ஃப்ரான்ச்சைசி ஃபார் 18 இயர்ஸ். அதே மாதிரி முன்னாடியே நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆர்சிபி தான் கப் அடிக்கும். ஏன்னா இது ஐபிஎலோட 18th எடிஷன். விராட் கோலியோட ஜெர்சி நம்பர் 18th. நேற்று மேட்ச் நடந்த அந்த 3-6-20-25 அதை கால்குலேட் பண்ணாலும் 18th. ஸோ யூனிவர்ஸே நமக்கு சொல்லுது 18 தான் இந்த வாட்டி வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருந்தது. நமக்கு தெரியும் எல்லா பிளேயர்ஸும் அந்த மேட்ச்லாம் முடிஞ்சு பஸ்ஸில் போகும்போது ஃபேன்ஸ்லாம் நின்று கையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ குருணால் பாண்டியா விராட் கோலி கிட்ட சொல்லுவார், சார் எவ்வளோ கிரேஸியாக இருக்காங்க பாருங்க சார், இந்த டைமில் இவங்க நமக்காக நின்றுட்டு இருக்காங்க, நம்ம இதுக்காகவே இந்த டைம் இவங்களுக்கு கப்படிச்சு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்போவே சொன்னார். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு ரீசனும் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருப்பார். ஒரு 2 க்ரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்து 15 ரன்ஸ் நம்ம தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஃபைனலில் 2 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கப்பெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ பெங்களூர் சைடில் பார்த்தோன்னா பயங்கர செலிப்ரேஷன்.